ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும். ஜெப எழுப்புற இலக்கணி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேறு பகுதி 1 சாமுவேல் 2 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தடுத்தும் அறிய செய்கவும் ஐஸ்வர்ய பண்ணுகவும் இருக்கிறார். அவர் தாழ்ந்திருக்கிறவரும் உயர்த்துவமாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒருவனை உயர்த்தவும் முடியும், ஒருவனை தாழ்த்தவும் முடியும், ஒருவனை ஐஸ்வர்யம் அடைய செய்யவும் முடியும், ஒருவனை தருத்தம் அடைய செய்யவும் ஆண்டவரால் முடியும். ஆனால் இந்த நாட்களில் மனிதர்களும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, தங்களை தாழ்த்துகிறவர்களும் உண்டு, தங்களை உயர்த்துகிறவர்களும் உண்டு. பணம், வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே மற்றவர்களை தரக்குறைவாக பேசுவது, மற்றவர்களை இழிவாக எண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு மத்தியிலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்களுக்கு மத்தியிலையும் இந்த காரியங்கள் மிகவும் அதிகமாய் காணப்படுது. இதை உணரக்கூடிய ஈடுயத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். இந்த நாட்களில் இங்கே பார்க்கலாம், கர்த்தர் தருத்தம் அடைய செய்கிறவருமாயிருக்கார். அதே ஆண்டவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கார். ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவரால் மாற்றம்தான் ஆகுமே தவிர அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கார் என்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை தாழ்ந்திருக்க பண்ணிருக்கார் என்றால் அதற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பழகிக்கோங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார், உங்களை கனம் பண்ணுவார். உன்னை தாழ்ந்திருக்க வைக்கிறவங்க அவர் தான், உயர்த்துகிறவரும் அவர் தான். உங்களை நீங்களே உயர்த்திக்கிட்டு மற்றவர்களை இழிவாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் எண்ணிக்கொள்வதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிற ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு இந்த மண்ணுக்காக மாணிக்கமாகிய ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாகுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையாக பெற்றது. மற்றவர்களை இழிவாக எண்ணுவது அவர்களை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை இழிவாக எண்ணுவதற்கு அடையாளம். இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துக்கிண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, நீர் தருத்தம் அடைய செய்கிறவருமாயிருக்கிறீர், ஐஸ்வர்யம் அடைய செய்கிற தேவனுமாயிருக்கிறீர். இந்த நாட்களில் நாங்கள் எங்களையே தாழ்த்தாதபடிக்கு, நாங்கள் எங்களையே உயர்த்தாதபடிக்கு இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தி எங்களுக்கு தந்தலும்படி ஆட்சேபிக்கிறோம். மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு உடைய வேறு வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய ஆண்டு ஆஸ்வாதமாய்ப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.